நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று நீங்காமல் இருக்கக்கூடிய இறைவனின் தாள்களை வணங்கி சேனல் 5 பக்தி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முக்தி தரும் பக்தி என்ற நிகழ்வில் நான் உங்கள் தகடூர் தமிழன் தங்கமுத்து. பக்தியால் முக்தியை பெற்ற அடியார் பெருமக்களின் வரலாறுகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் அருளிய 63 நாயன்மார்களின் வரலாறுகளில் 63 வழிகளில் பக்தியை செலுத்துவதற்கான அந்த வழிமுறைகளையும் பக்தியையும் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படி இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய நாயன்மார் காரைக்கால் அம்மையார் என்கின்ற நாயன்மார். இவர்கள் காரைக்காலில் தனதத்தன் என்கின்ற ஒருவருக்கு மகளாக பிறக்கிறார். இந்த மகளாக பிறக்கக்கூடிய இவருக்கு பெயர் என்ன அப்படின்னா புனிதவதியார் அப்படிங்கிற பெயர். இவருடைய இயற்பெயர் புனிதவதியார். அப்படியே இவருக்கு வயதாகிறது. இறைபக்தி கொண்ட, சிவன் மீது பக்தி கொண்டவராக இவர் வளர்கிறார். அப்படியே வளரக்கூடிய இவருக்கு நாகப்பட்டினம் நீதிபதியினுடைய மகன் பரமதத்தனுக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. 2 பேரும் இல்லற வாழ்க்கையில் நல்லறமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு வள்ளுவன் சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி அன்பு, பண்பு, பாசத்தோடு இந்த இல்லற வாழ்க்கை என்பது அவர்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு. சரி, அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய வேளையில இந்த புனிதவதியார் என்கின்ற அம்மையார் இறைவனின் மீது அதீதமான பக்தி கொண்டவர். அடியார்கள் வந்தா அவ்வளவு அழகா உபசரித்து அவர்களுக்கு அன்னம்பாலிக்கக்கூடிய வேலையை செய்பவர். எந்த அடியார்களுக்கும் இல்லை என்று சொன்னதே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பக்தியை செலுத்தக்கூடிய இவர் ஒரு நாள் என்ன செய்யறாரு, பரமதத்தனை பார்க்க வரக்கூடியவர் என்ன பண்றாரு, 2 மாங்கனி, மாப்பழா வாழைன்னு முக்கணின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த முக்கணியில 1 மாம்பழம். இந்த மாம்பழத்தை என்ன பண்றாரு, 2 மாம்பழத்தை எடுத்து பார்க்கறதுக்கு வரவர் கொடுத்துட்டு போறாரு. சரி, கொடுத்துட்டு போயிட்டாரா? இதற்கு அப்புறமா ஒரு அடியார் பெருமக்கள் வராரு வீட்டுக்கு. அடியார்கள் வந்தாருன்னா ஏதாவது கொடுக்கக்கூடியதுதான் மரபு. வீட்டுல எதுவுமே சமைக்கல, எதுவுமே கிடையாது. சரி, சமைக்காத நேரத்துல எதையாவது நம்ம அடியாருக்கு கொடுக்கணுமேனு அந்த 2 மாம்பழத்துல 1 மாம்பழத்தை எடுத்து அந்த அடியாருக்கு கொடுத்துட்றாங்க. அடியாருக்கு கொடுத்த மாத்திரத்துல என்ன பண்றாரு, இன்னும் 1 பழம் தான் இருக்கு. சரி, பசிக்குதுன்னு சாப்பிடுவதற்காக பரமதத்தன் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தவர் என்ன பண்றாரு, மாம்பழம் கேட்கிறாரு. மாம்பழம் கேட்ட உடனே என்ன பண்றாருன்னா மாம்பழத்தை கொடுக்குறாங்க. மாம்பழம் கொடுத்து சாப்பிட்டாரு. மாங்கனினாவே அது இனிப்பா இருக்கும், நல்ல சுவையான பழமா இருக்கும். அதுல நல்ல சுவையான பழமா வேற இருந்துருச்சா, ஒரு பசி வேற, இன்னும் 1 பழம் கிடைக்குமான்னு கேட்கிறாரு. சரி, யோசிக்கிறாங்க அந்த அம்மா. 1 பழம் இருந்ததை அடியாருக்கு கொடுத்துட்டோமே. இவர் கேட்கும் போது நம்ம இல்லைன்னு சொல்ல அவங்களுக்கு சொல்ல முடியாது, சொல்வதற்கு வார்த்தை இருக்காது. ஏன்னா இங்க இளையான்ற குடிமாறன் நாயனாருடைய வரலாற்றில் கூட தண்ணி என்ன இருக்கு ஆகாரம்னு கேட்கும் போது இந்த 1 சொம்பு தண்ணி தான் இறைவன் நமக்கு கொடுத்த, 1 சொம்பு தண்ணீர் தான் இறைவன் கொடுத்த நமக்கு இன்றைக்கு கொடுத்த நமக்கு வரம், இன்னைக்கு கொடுத்த சாப்பாடுன்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லவே உங்களுக்கு மனம் இருக்காதாமா. இல்ல, சாப்பாடு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு, அதான் இல்லறம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி இவங்க என்ன பண்றாங்க, பசிக்குதுன்னு கேட்கிறாரு, மாம்பழம் வேணும். சரி, இறைவனிடத்துல வேண்டி, அன்பால் வேண்டி, இறைவா 1 மாங்கனி வேண்டும் இந்த மாதிரி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி வேண்டி நிற்கிற பொழுது 1 மாங்கனி கிடைச்சிருது. சரி, அந்த மாங்கனி எடுத்துட்டு போய் மறுபடியும் கொடுக்குறாரு. அதை சாப்பிட்டு பார்க்கிறாரு. முன்ன கொடுத்த பழத்தை விட தேவாமிர்தமா இருக்குது, அவ்வளவு சுவையா இருக்குது இந்த பழம். இந்த சுவையான பழத்தை பார்த்துட்டு கேட்கிறாரு, இன்னும் ரொம்ப அழகா இருக்கே, இது முன்னைய விட இது ரொம்ப சுவையா இருக்கே, இது எங்க கிடைச்சது இந்த பழம்னு கேட்கிறாரு. அப்பதான் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. 2 மாங்கனி கொடுத்து விட்டு போனார்கள். அப்போது ஒரு அடியார் பெருமக்கள் உண்டார். அவருக்கு சமைக்கவில்லை வீட்டுல, அவருக்கு எதையாவது செய்யணுமேன்றதுக்காக மாங்கனியை கொடுத்தேன். நீங்க மாங்கனி கேட்கும் போது அந்த இறைவனிடத்துல வேண்டி நின்ன மாங்கனி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதை நம்பல. எப்பவுமே நம்ம ஆளுங்க எந்த விஷயத்தையும் வாயால சொன்னா நம்ப மாட்டாங்க. அது எப்படி நான் நம்புறது? ப்ரூஃப் கேட்பாங்க இல்லையா, ஆதாரம். சரி, செஞ்சு காட்டுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி காரைக்கால் அம்மையாரும் இறைவனை வேண்டி கடவுளே இந்த மாதிரின்னு சொல்லி கேட்கும் போது பழம் வந்துருச்சு. அதை அவர் எடுத்து வைக்கிறாரு, மறைந்துடுச்சு. பார்த்த உடனே இவருக்கு ஆச்சரியம்.
இத்தனை காலம் நாம் வாழ்ந்து வந்த இந்த புனிதவதியார் இறைவனின் அருள் பெற்றவரா, இறைவனுக்கு ஒப்பானவர். அப்பா, அடியார் பெருமக்களுள் ஒருவராக இருக்கிறாங்களேன்னு சொல்லி இறைவனுக்கு ஒப்பானவர்னு இவர் என்ன பண்றாரு, இவங்களை விட்டு போகணும்னு நினைக்காரு. சரி, வணிகத்திற்காக எங்கேயாவது வெளியில போறேன்னு சொல்லி போய் பக்கத்து ஊர் போய் என்ன பண்ணிட்டாரு, வேறொரு திருமணம் செய்துக்கிட்டாரு. இவர் கணவரும் வருவார்னு காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வேறொரு திருமணம் ஆகி குழந்தையும் அவருக்கு பிறக்குது. அந்த குழந்தைக்கு என்ன பண்றாரு, தெய்வத்தன்மையுடைய தன்னுடைய மனைவி, முன்னாள் மனைவியின் பெயரை இவர் வைக்கிறார். என்னன்னு, புனிதவதியார் அப்படின்னு அந்த பொண்ணுக்கும் பெயர் வைக்கிறார். இந்த செய்தி எப்படியோ புனிதவதியார் அம்மையாருக்கு கிடைச்சிருக்கு. அந்த அம்மையார் கிடைச்ச உடனே வெகுண்டு கோபத்தோடு போய் பார்க்கிறாரு. கோபத்தோடு பார்க்கிற பொழுது அந்த அம்மா காலில் சாஷ்டாங்கமா விழுந்துடுறாரு, நீட்டி விழுந்துடுறாரு. அம்மா, நீ தெய்வத்திற்கு ஒப்பானவன், நீ தெய்வ பெண் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ஊர் மக்கள் முன்னாடி சொல்றாரு. எல்லாத்தையும் சொல்லி அந்த குழந்தைகள் எல்லாம் உங்களுடைய பெயர் வச்சிருக்கிறேன்னு எல்லாம் வணங்கிட்டு, சரி என்ன பண்றோம், இந்த உருவம் அழிந்து போகட்டும். இந்த உருவம் எதற்கு, எல்லாம் என்னுடைய சிவபெருமான் மீது தானே இருக்கணும்னு சொல்லி பேயுருவம் எடுத்துக்கிறான். பேயுருவம் எடுத்துக்கொண்டு கைலாய மலைக்கு போகணும். கைலாய மலைக்கு போகக்கூடிய அந்த காட்சியை போறாங்க. கைலாய மலைக்கு போகும்போது சிவபெருமான் இருந்த அந்த இடத்துல எல்லாம் எப்படி நடக்க முடியும், எப்படி தன்னுடைய கால்களால் நடக்க முடியும்? தலையினால் நடந்து சென்று சங்கரன் இருந்த வெள்ளிமலையின் மேல் ஏறும்போது மகிழ்ச்சியில் அன்பு பொங்க அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் எழுதுகிறாரு. அந்த சங்கரன் இருக்கக்கூடிய அந்த கைலாய மலையில போகும்போது எப்படி இந்த காலால நடந்து போவேன், என்னுடைய தலையால் நடந்து போவேன் என்று தலையால் நடந்து போக. அப்ப போகும்போது யார் இவங்க அப்படின்னு சொல்லி உமைதேவி கேட்கின்ற பொழுது சிவபெருமான் சொல்றாரு, வரும் இவள் நம்மை பேணும் அம்மையாவாள்னு. இப்போ ஈஸ்வரனே, அந்த இறைவனே நம்மை பேணும், நம்மை பாதுகாக்கக்கூடிய தாய் இவள், அம்மை இவள்னு சொல்லக்கூடிய பெரும் வேற்றினை பெற்றவராக காரைக்கால் அம்மையார் அவர்கள் விளங்குகிறார்னா, அம்மாவுக்கு எப்பவுமே 63 நாயன்மார்களின் வரலாறுகளை நீங்க பார்த்தாலும் 63, நீங்க எத்தனையோ சிவஸ்தலங்களுக்கு போயிருப்பீங்க, சிவனுடைய கோவில்களுக்கு போயிருப்பீங்க. சிவபெருமானின் கோவில்களுக்கு போகின்ற பொழுது அந்த 63 நாயன்மார்களும் அமர்ந்திருக்கிறதுல அப்படியே நின்றிருப்பாங்க. எல்லாரும் நின்றிருக்கிற பொழுது அமர்ந்த கோலத்தில் அம்மையார் மட்டும்தான் இருப்பார். ஏன்னா இறைவனுக்கே அம்மையானவன். தின்னப்பனை கண்ணப்பனாக்கி என்னப்பன் என்று அப்பா என்று அழைத்தது தின்னப்பன். நம்மை பேணும் அன்னை இவள்னு உமைதேவி கிட்ட சொல்லி இவ அம்மைன்னு ஏத்துக்கிட்டது காரைக்கால் அம்மையார் அவர்கள் எப்போதுமே சிவபெருமானை வணங்குவதற்கு முன்பாக காரைக்கால் அம்மையாரை வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் சிவத்தை வணங்கக்கூடிய ஒரு கணங்களாக இருக்கக்கூடியதாக மாறினார். சிவபெருமானினுடைய அருளால் காரைக்கால் அம்மையார் தன் தாயாக இறைவனுக்கே தாயானவளாக மாறிவிட்டார். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த வரலாற்றை நம்ம பார்க்கிறோம், இந்த வரலாறு தெரிந்து கொள்ளும் எல்லாம் என்ன காரணம்? உண்மையான அந்த அன்பு மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அடியவருக்கு செய்த, இப்போ நாம் ஒண்ணு செய்யறோம்னா நமக்கு நிச்சயமா இறைவன் ஏதோ ஒரு விஷயத்துல செய்வார். எதுவுமே இல்லை. இப்ப நம்ம ஒரு அவசர காலத்துல நம்ம யாருக்கோ ஒண்ணுக்கு உதவி இருப்போம். இப்போ வண்டி, இப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் அவசரத்துக்கு ஒரு வண்டி கேட்கிறாருன்னா நம்ம வண்டி கேட்கிறோம், நம்ம வண்டியை கொடுத்து அனுப்பிச்சிருப்போம். அந்த உதவி நமக்கு வண்டி தேவைன்னு சொல்லும் போது யாரோ ஒருவரின் மூலியமாக அந்த உதவி சேரும். இப்ப நாம செய்யக்கூடிய தொண்டாக இருக்கட்டும், ஏதோ ஒன்றாக இருக்கட்டும், உதவியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த இறைவனின் அருளால் நம்மை சேரும். அப்படிதான் அந்த அடியவர்களுக்கு, அந்த அடியாருக்கு மாங்கனியை கொடுத்தார். அந்த மாங்கனி கொடுத்து அந்த அடியார் பசி தீர்த்ததால் இவருடைய அந்த காரைக்கால் அம்மையாரினுடைய அந்த கணவரின் பசி தீர்க்க இறைவனே பழம் கொடுத்த இந்த காட்சி. இப்படி காரைக்கால் அம்மையார் என்று சிவபெருமானேலே அழைக்கப்பட்ட அந்த தாயினுடைய புகழையும் அவருடைய வரலாற்றையும் நாம் உள்ளார்ந்து உணர்ந்து கொண்டு அந்த வழியில் நாமும் நடப்போம் என்று சொல்லி, இந்த காரைக்கால் அம்மையாரினுடைய அந்த உண்மையான அன்பு மட்டும் நம்ம கிட்ட இருந்தா இறைவனுக்கே தாயாகலாம் என்கின்ற ஒரு உதாரணத்தோடு வாழ்ந்தவர். அவருடைய வாழ்க்கை இன்றைய தலைமுறையினரும் உணர்ந்து கொண்டு ஒரு தாயை நாம் மதிக்கக்கூடிய இடத்தில் இருக்கணும். தாய் என்பவள், தாய்னு சொன்ன உடனே தான் நினைவிற்கு வருகிறது, தாய் என்பவள் யார் தெரியுமா? வித்தாய் என்னை பித்தாய்,
மாதம் 10 என்னை சுமந்தாய், முல்லை கொத்தாய் என்னை எடுத்தாய், நீ பித்தாய் என்னை வளர்த்தாய், நீ பெரிதாய் என்னை நினைத்தாய், நீ தனதாய் எதை எடுத்தாய், எதையும் எனதாய் நீ கொடுத்தாய். குழந்தாய் அல்ல சின்னந்தாய் அல்ல சிரித்தாய், நான் செய்த பிழையெல்லாம் பொறுத்தாய். நீ அரியத்தாய், நீ பெரியத்தாய், நீ ஆசத்தாய், நீ நேசத்தாய், நீ கருணைத்தாய், நீ என் தாய். அவள்தான் தெய்வத்தாய். இப்போ தெய்வத்தாயின்னு அவள் நம்ம தாயை சொல்றோம்னா, தெய்வத்துக்கே தாயானவள் காரைக்கால் அம்மையார் அவர்கள். அவருடைய அடி போற்றி, அவர் தொண்டையும் அவர் போற்றி, அவர் போல் அன்பு செலுத்தி இறைவனின் முக்தியை பெற அனைவரையும் வேண்டுகிறேன். பக்தி என்ற ஒன்றை வைத்து நம் வாழ்க்கையில் எல்லா பிறவியினும் பெருங்கடலை நீந்தி இறைவனின் அடியை சேர முடியும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.